மரம் என்று அதற்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்க ஒரு மரம் தான். அந்த மரத்தை என்ன செய்யறாங்க கேட்டா, அந்த மரத்துல நம்ம கோரிக்கையை வச்சா அந்த மரம் நிறைவேற்றும். அந்த மரத்துல நம்ம வாழை தொங்க விட்டு எடுத்துக்கிட்டு போனா போர்ல வெற்றி கிடைக்கும். அந்த மரத்துல மஞ்ச கயிறை கட்டிட்டு போய் பொம்பளை கழுத்துல தாலியை கட்டினா அதுல புள்ள பிறக்கும். அந்த மரத்துல கொண்டு ரூபாயை வச்சுட்டு போய் அதை வச்சு தொழில் பண்ணுனா வியாபாரம் பறக்கத்தா இருக்கும் என்று ஒரு மரத்தை கடவுள் நிலையில் வைத்து ஒரு சாரார் மதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அதை கடந்து போகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள்ல சில பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கெல்லாம் இப்படி ஸ்பெஷல் மரம் ஒன்று இருக்குத, நமக்கு ஒரு மரத்தை இப்படி உண்டாக்குங்களேன். எப்படி கேட்கிறான் புரியுதா உங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒழிக்க வந்தவங்க. நபிகள் நாயகம் வந்த லட்சியமே என்ன? மரத்தை வணங்கக்கூடாது, மண்ணை வணங்கக்கூடாது, கல்லை வணங்கக்கூடாது, கழுதையை வணங்கக்கூடாது, குதிரையை வணங்கக்கூடாது, படைத்த ஒரு இறைவனை தவிர வேறு யாரையும் என்ற சக்தியையும் வணங்கக்கூடாது என்ற கொள்கையை சொல்ல வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒண்ணு வேணும். எந்த மாதிரி? ஒரு மரத்தை வச்சு அதுக்கு தொட்டில் கட்டி போட்டு அதுல கைத்த கட்டி தொங்க விட்டு அதுல நம்முடைய தேவைகளை எல்லாம் கோரிக்கை எல்லாம் முன்வைக்கிறோம் இல்லையா? நம்ம முஸ்லிமுக்கு ஒரு மரம் வேணும், அவங்களுக்கு மரம் இருக்குதுல, எங்களுக்கும் ஒரு மரம் வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப சொல்றாங்க, நீங்க சொல்றது எது மாதிரி இருக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொன்ன தங்களுடைய சகாக்களிடத்திலே தோழர்களிடத்தில் சொல்றாங்க, நீங்க சொன்னது எது மாதிரி இருக்கு தெரியுமா? மூசா நபி இடத்திலே, மோசே என்ற தீர்க்கதரிசி இடத்திலே அவருடைய சமுதாயத்து மக்கள் கேட்டார்களே, அதுக்கு அச்சரம் பெசகாமல் இது இருக்கிறது. ஒரு காலத்தில் மூசா நபி இடத்துல அவங்க தோழர்கள் இப்படி ஒன்ன கேட்டாங்க, அதையே நீங்க ஏன்ட்ட கேக்குறீங்களா? அது என்ன மூசா நபிட்ட தோழர்கள் கேட்டது? அந்த வரலாறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அது என்ன வரலாறு என்று சொன்னால், மூசா நபி அவர்கள் ஃபிரௌனை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள். ஃபிரௌன் என்ற கொடியவனை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கடைசி வரைக்கும் திருந்தல. கொஞ்சம் பேர் அவங்கள மூசா நபி ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாமல் மூசா நபியுடைய எதிரி ஃபிரௌன் என்ன பண்றான்னு கேட்டா, இவரை ஒழிச்சிடணும், இவரை சேர்ந்தவர்கள் அழிச்சிடணும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அவர்களை படைகளை அனுப்பி பிடிக்க உத்தரவிடுகிறான். பயந்து கொண்டு மூசா நபி அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஓடுகிறார்கள். ஃபிரௌன் படையை அனுப்புறான், இவனிடத்திலே மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி மூசா நபி அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் ஓட்டம் பிடிக்கிறார்கள். ஃபிரௌன் விரட்டுகிறான், படையோடு விரட்டுகிறான். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தப்பிச்சா போதும், இலக்கு இல்லாமல் ஓடினதுனால எதுக்க பார்த்தா கடல். விரட்டிட்டே வர்றானா, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களா, எதிரில் கடல். இப்ப என்னவாக? இப்படி திரும்பி வந்தா இவங்க கையில மாட்டிக்கிடுவோம், அப்படியே போனா கடல்ல விழுந்து அழிஞ்சிருவோம். மூசா நபியும் அவருடைய சமுதாய மக்களும் ரெண்டில் ஒரு சாவுக்கு தயாரா நிக்கிறாங்க. இவங்க கையில சாவுறதா கடல்ல விழுந்து சாவுறதா என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். மூசா நபியுடைய தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க, யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவே வசமாக சிக்கிக் கொண்டோம், மாட்டிக்கிட்டோம், எப்படி நம்ம தப்பிக்கிறது? மூசா நபி சொல்கிறார்கள், கல்லா, இல்லை, மாட்டிக்கொள்ளவில்லை. இன்னமாயி ரப்பி சயஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். நீங்க நினைக்கிறீங்க இந்த இடத்துல தப்பிக்க இயலாது, எனக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், இந்த இடத்திலும் தப்பிக்கிறது வழிகாட்டுவான். எந்த இடத்துல வழி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீர்களோ அந்த இடத்திலும் அவன் ஒரு வழியை காட்டுவான். இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது நீங்க சொல்றீங்க, இதுக்குள்ள எப்படி போறதுன்னு ஒரு வழி அவன் காட்டுவான். காட்டினான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசாவே உன்னுடைய கையில் இருக்கிற அந்த கைத்தடியால் இந்த கடல்ல தூக்கி எரி போடு, போட்டார்.
போட்டவனாவது கடல் அப்படி ரெண்டா பிளக்கிறது. கடல் ஒரு பாறை பிளக்கிற மாதிரி, ஒரு மரம் பிளக்கிற மாதிரி, ஒரு திடமான பொருள் இரண்டாக பிளந்து வழிவிடுகிற மாதிரி அந்த தண்ணீரை பாறையை போல அப்படி இரண்டாக பிளந்து ஒரு பெரிய பாதையை உண்டு பண்ணுகிறது. பாதை வழியா இந்த கடல் இப்படி ஒரு பக்கம் நிக்குது, இப்படி ஒரு பக்கம் நிக்குது, நடுவுல பாதை. அந்த பாதை வழியாக மூசா நபியும் மூசா நபியுடைய சமுதாயமும் வெளியே ஏறிடுறாங்க. அவர்கள் வெளியேறி முடிக்க இவன் என்ன விரட்டிட்டு உள்ளே வர்றான். பாதையை பார்த்த உடனே இவங்க போறீங்க நம்மளும் போவோமே அப்படின்னு பிறவுனு உள்ள வர அவங்க கரை ஏறி முடிக்கிறாங்க. பிறவுனும் அவனுடைய கூட்டத்தார் எல்லாம் உள்ள கரெக்டா வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூடிட்டான் கடலை, பாதையை மறைத்து விட்டான். மூழ்கடிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இப்ப இது எவ்வளவு பெரிய அற்புதம்! இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில வேற எம வாழ்க்கையில நடந்திருந்தா அவனால் அல்லாஹ் மறக்க இயலுமா? இதுல அல்லாஹ் யாருன்னு காட்டினா பாத்தீங்களா? என்ன காட்டுறான்? அடை வழியே இல்லைன்னு சொல்றிய, அந்த இடத்திலும் என்னால் வழிகாட்ட முடியும் அப்படின்னு ஒரு வழியை காட்டிட்டான். அப்ப இந்த மக்களுக்கு நம்பிக்கை உறுதிப்பட்டிருக்க வேண்டும், அதிகமாகி இருக்க வேண்டும். என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்பதான் இந்த கடலை வந்து கடந்து அல்லாஹ்வுடைய குதிரத்தை, ஆற்றலை, வல்லமையை கண்ணுக்கு கண்ணாக நேரடியா பார்த்திருக்கிறாங்க. பார்த்துட்டு கடல் கடந்து வந்தா அங்க ஒரு சமுதாயம் இருக்கிறது. அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், நிறைய கடவுள்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை இப்பதான் பார்த்திருக்கிறான், அரை மணி நேரம் கூட ஆவல, இப்பதான் அல்லாஹ்டா யாருங்கிறத கண்ணு கூடாக பார்த்துட்டு வெளியே வர்றான். அவன் கேட்கிறான் மூசா நபிட்ட, இஜ அல்லனா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா. மூசாவே, அவங்களுக்கு நிறைய கடவுள்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய உண்டாக்கு. விளங்குதா உங்களுக்கு? எதை கேட்கிறான்? அவங்களுக்கு கூட ரொம்ப இருக்குல்ல, எங்களுக்கு கூட உண்டா? அவன் கேட்கிறான். எப்ப கேட்கிறான்? அந்த ஒருவன் யார் என்பதை கண்ணால் பார்த்த பிறகு, அனுபவித்த பிறகு, அல்லாஹ்வுடைய குதிரத்தினால் காப்பாற்றப்பட்ட பிறகு, அந்த ஈரம் காய்வதற்கு உள்ள அவன் கேட்கிறான், அவர்களுக்கு நிறைய கடவுள்கள் இருப்பது போல எங்களுக்கு நிறைய கடவுளை உண்டாக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சுட்டி காட்டினாங்க. அதே மாதிரிலப்பா கேட்கறீங்க. மூசா நபி இடத்துல கேட்டானே, நிறைய கடவுள் வேணும்னு கேட்டானே, சில விஷயங்களை தான் நிறைய கேட்கலாம், சில விஷயங்கள் நிறைய கேட்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா நபி இடத்துல அவருடைய சமுதாயத்தவர்கள் கேட்டாங்களே, அது அப்படியே நீங்கள் இப்போது என்னிடத்திலே கேட்கிறீர்கள். நீங்க என்ன பண்ணணும்? உங்களை பார்த்து அவர்கள் காப்பி அடிக்கணும். எதை யார் காப்பி அடிக்கிறது? சிறந்த நிலையில் இருப்பவனை பார்த்து மற்றவர்கள் காப்பி அடிப்பதா? தவறான நிலையில் இருப்பவனை பார்த்து சிறந்தவன் காப்பி அடிப்பதா? என்னப்பா நீ வந்து இதை போய் கேட்கற? இதெல்லாம் வேணான்னு தானப்பா இங்க வந்தீங்க, மரமட்டையெல்லாம் வேணான்னு தானே இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு அப்பதான் ஒரு எச்சரிக்கை பண்றாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? மக்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறையை ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன் சென்றார்களே அவங்க எப்படியெல்லாம் போனாங்களோ அப்படியே போவீங்க. எவ்வளவு தெளிவான வேதம் இருந்தாலும், எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் இருந்தாலும், எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம் உங்களுக்கு தரப்பட்டிருந்தாலும் நீங்கள் எப்படி போவீங்க? ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியிலே ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதான் இது. ஏன் வரதட்சணை வந்துச்சுன்னு விளங்குதா உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன் சென்றார்களே அவங்க எப்படியெல்லாம் போனாங்களோ அப்படியே போவீங்க. எவ்வளவு தெளிவான வேதம் இருந்தாலும், எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் இருந்தாலும், எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம் உங்களுக்கு தரப்பட்டிருந்தாலும் நீங்கள் எப்படி போவீங்க? ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு முன் சென்றவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியிலே ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதான் இது. ஏன் வரதட்சணை வச்சு விளங்குதா உங்களுக்கு? இங்க குர்ஆன்ல வரதட்சணை இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தில் வரதட்சணை இல்ல. ஏதோ ஒரு சமுதாயத்துக்காரன் இந்த வரதட்சணையை உண்டாக்குறான் நம்ம நாட்டில். இவன் என்ன பண்ணனே? அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்து நீனும் வாங்காதடா என்று சொல்லி அவனை திருத்துறதுக்கு பதிலா அவன் வாங்கினா நானும் வாங்குவேன், அவனுக்கு மரம் இருக்கிற மாதிரி எனக்கு மரம் வேணும்ன்ற மாதிரி இருக்குது. அவன் வாங்கினா நானும் வாங்குவேன் எப்படி வரலாம்? எல்லாம் காப்பியினால வந்ததுங்க. வரதட்சணை எப்படி வந்துச்சுன்னா, எதை நம்ம காப்பி அடிக்க கூடாதோ அதை காப்பி அடித்த